மார்கழி மாதத்தின் 23வது நாளான இன்று திருப்பள்ளி எழுச்சியின் 3வது பாடலும் அதற்கு பொருளும் சிந்திக்க இருக்கின்றோம். சிற்றம்பல மாணிக்க வாசகர் மலரடிகள் போற்றி போற்றி. பூங்கோயில் கோவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கெளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. இந்த பெண்கள் அண்ணாமலையார் முன்பு சென்று கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம். குயில்கள்லாம் கூவ ஆரம்பித்து விட்டது, கோழி கூவி விட்டது. நான் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் கோழி கூப்பிட்டுருச்சு அப்படின்னு எழுந்து வேலைகளுக்கு கிளம்புவாங்க முன்னாடி. இப்போலாம் 10 மணி ஆனாலும் யாரும் எழுந்துக்கிறதில்ல. எல்லாம் இரவு 12 மணி 1 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அதிகாலையில் இப்போ எழுந்திருக்கிற வழக்கத்தையே காணோம். நம்ம சொல்கிறது முன்னாடி உள்ள நம்ம தாத்தா பாட்டி அவங்க உள்ள காலத்தில் தான் நம்ம சொல்கிறோம். இப்போ கூவின பூங்குயில் கூவின கோழி குருகுகள் இயம்பின சங்கம். கோழி கூவிருத்து குயில்கள்லாம் கூவக்கூடிய அந்த ஒளி, பறவைகளெல்லாம் எழுப்பக்கூடிய, குருகுகள்னால் பறவைகள், அது எல்லாம் ஒளி எழுப்பி அந்த சத்தம் ஒளி கேட்கின்றது. சங்கம் கோயிலில் திருக்கோயிலில் சங்கம் முழங்குவது, அந்த சத்தமும் கேட்கின்றது. ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது வெறுப்பொடு நமக்கு. தாரகைனா இந்த நிலவு மறைந்து ஒளி, சூரியனுடைய ஒளி வந்து விட்டது. தேவனர் செறிகளல் தாளினை காட்டாய் விருப்பொடு. இந்த உலக உயிர்கள்லாம் ஓய்வு பெறணும்னு உன்னுடைய அந்த கலல்கள் இருக்கே, தேவனல் செறிகலல் தாளினை காட்டாய். உன்னுடைய திருவடி தாமரை இருக்கே அந்த கலல், அந்த திருவடி தாமரையை காட்ட வேண்டும். ஏன்னா இந்த உலக உயிர்கள்லாம் ஓய்வு பெறணும்னா பெருமானுடைய திருவடியைத்தான் காணணும். நம்ம எப்பயும் திருக்கோயிலுக்கு போனாலும் நடராஜ பெருமானை பார்க்கும் பொழுது நம்ம பார்க்க வேண்டியது திருமுகத்தை அல்ல, திருவடியை, அதிலும் தூக்கிய திருவடியை. ஏன் தூக்கிய திருவடியை பார்க்கணும் அப்படின்னா, தூக்கிய திருவடி தான் அருளல் அப்படிங்கிற தொழிலை செய்யுது. நடராஜர் தத்துவத்தில் நமக்கு 5 தொழிலை உணர்த்துது. எப்படி அப்படின்னா, படைத்தல் தொழிலை ஒடுக்கை வச்சிருக்கார் சாமி. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். திருக்கோயிலில் போய் நடராஜ பெருமானை பார்க்கும் பொழுது ஒரு கையில் உடுக்கை வைத்திருப்பார். அந்த உடுக்கை தான் உலக உயிர்களை தோற்றுவிக்கக்கூடியது. ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே, உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே அப்படின்னு அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்லுவார். அதுபோல் அந்த ஒளியை வைத்து நாதம் விந்து அப்படின்னு சொல்கிறோம். ஒளி அதை வைத்து உலகத்தை தோற்றுவிக்கிறார். அது உடுக்கையின் மூலமாக. அது ஒரு கையில் பெருமான் வச்சிருப்பார். படைத்த உயிர்களை என்ன செய்யணும், அந்த வினை கழியிற வரைக்கும் அந்த உயிரை அந்த உடம்புல வைத்து காப்பாற்றணும். அதுக்கு என்ன செய்கிறாரு, அபயக்கரம். படைத்தலுக்கு பிரம்மாவை வைத்து படைக்கின்றார். காத்தல் தொழில், அதுக்கு என்ன பண்ணுறாரு, விஷ்ணுவை வைத்து காத்தல் தொழில் செய்கிறார். அதை பார்க்கும்போது அபயக்கரம் இருக்கும். அஞ்சாதே நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அபயக்கரம், அதான் காத்தல் தொழில். அப்புறம் அழித்தல்னா முற்றும் அழித்தல் இல்லை, ஒடுக்குதல் அப்படின்னு சொல்லணும். அது கையில் நெருப்பு வைத்திருப்பார் ஒரு கையில். அதை வைத்து அந்த ஒடுக்குதல் தொழிலை, அழித்தல் தொழிலை செய்கின்றார்.
அப்புறம் 2 திருவடி இருக்கும் பெருமானுக்கு. ஒரு திருவடி முயலகன் என்ற ஒரு அசுரனை அழுத்தியிருப்பார், ஒரு திருவடி தூக்கி இருக்கும். அந்த முயலகன் அழுத்தி இருக்கக்கூடிய அந்த திருவடி தான் மறைத்தல் தொழில், மகேசன் அப்படின்னு சொல்கிற மறைத்தல் தொழில். அதை அருமையாக சிறப்பாக அந்த உயிர்கள் உய்யும் பொருட்டு செய்கிறார் சாமி. மறைத்தல் தொழில் இல்லை அப்படின்னா நாமெல்லாம் என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு இது வரைக்கும் பிறவிதோறும் என்ன பிறவி பிறந்திருக்கோம், என்ன வினைகள் அனுபவிச்சிருக்கோம், என்ன வினைகள் செய்திருக்கோம்னு நமக்கு தெரியாது. அந்த மறைத்தல் இருக்க போய் தான் நம்ம இருக்கோம். அப்புறம் உலகத்தை காமிக்கிறார், சாமியை மறைத்து உலகத்தை காமிக்கிறார் தன்னோட மறைப்பாற்றலை வைத்து. அதனால் நம்ம உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இயங்கிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் என்ன செய்கிறாரு, அருளல் தொழில் செய்கிறார். அதுதான் தூக்கிய திருவடி. தூக்கிய திருவடி குஞ்சித பாதம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த குஞ்சித பாதம் தான் அருளல் அப்படிங்கிற தொழிலை செய்து உயிர்களுக்கு அந்த பிறவாமையை கொடுத்து உய்வை கொடுத்து ஆட்கொள்ளக்கூடிய அந்த திருவடி. அதான் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவர், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. சிவபெருமானோட திருவடிக்கு கீழே போகும் பொழுது அப்போ அங்கே ஏற்கனவே இருக்க அந்த அடியார்கள்லாம் எழுந்து வணங்குவாங்களாம். அந்த சிவபுராணத்தை பாடி பொருளை உணர்ந்து பரம்பொருளை உணர்ந்து பிறவி வேணான்னு ஒரு ஆன்மா பக்குவப்பட்டு வந்து விட்டது இறைவனோட திருவடிக்கு, வீடு பேருக்குன்னு அங்கே ஏற்கனவே இருக்கவங்கெல்லாம் எழுந்து பல்லோரும் ஏத்த பணிந்து அப்படின்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருவடியை தான் தேவ நற்செறிகளல் தாளினை காட்டாய், உன்னுடைய திருவடியை காட்டு. திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, திருப்பெரும் துறையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய மண்ணி இருக்கக்கூடிய சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய், யாராலையும் அறிய முடியாது பெருமானை. ஏன்னா கற்பனை கடந்த ஜோதி. நீ எவ்வளவுதான் கற்பனை பண்ணாலும் இந்த ஆன்மாக்களோட அறிவு சிற்றறிவு. எவ்வளவு கற்பனை பண்ணாலும் உன்னோட சிற்றறிவுக்கு ஏற்பதான் கற்பனை இருக்கும். ஆனால் பெருமான் பேரறிவாளன். அப்போ அவரை கற்பனை பண்ணுறது அளவுக்கு நமக்கு இல்லை, சிற்றறிவுக்கு அந்த அளவுக்கு அறிவில்லை. பெருமான் உணர்த்தாதான் உணரும் அப்படின்னு சொல்கிறோம் சித்தாந்தத்தில். அதனால் யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய். ஆனால் அந்த பெருமான் தேவர்களுக்கும் விண்ணுலகத்தோருக்கும் மண்ணுலகத்தோருக்கும் ஏனையோருக்கும் பிரம்மா விஷ்ணுக்களுக்கும் அறிய முடியாதவனாக இருக்கக்கூடிய பெருமான் அடியார்களுக்கு எளிவந்த தன்மையாக அவர்களுக்கு அருள் செய்யக்கூடிய அந்த சேவகனாக வர்றார். சொல்றார், யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், எமக்கு எளியவனாக என்னை ஆட்கொண்டேன். எளிமையாக எளியாய் வந்த ஈசனே மாசில்லா மணியே அப்படிம்பார். அதுபோல் என் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு சொல்லி பெருமான் என்ன உறங்கிக்கிட்டா இருக்காரு. அவர் உறக்கமும் விழிப்பெல்லாம் இல்லாதவர். நமக்காக ஒரு துயில் கொள்வதாக ஒரு பாவனை. பெருமானுக்கு திருமணம் பண்ணுறோம், அவர் திருமணம் பண்ணி வைக்க சொல்கிறாரா, அது ஒரு பாவனை தான். உலக உயிர்கள்லாம் இந்த மாதிரி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு நெறிக்காக அந்த பண்ணுறோம். அதுபோல தான் இந்த பள்ளி எழுச்சியும் மறைப்பாற்றல் நீங்கி அருளாற்றல் வெளிப்பட்டு நம்ம உலகபோகத்தில் இருந்து இறைவனோட திருவடியை அடையணும், வீடு பேர் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பள்ளி எழுச்சி பாடியிருக்காங்க. தொடர்ந்து நாம் பள்ளி எழுச்சி பாடலும் திருவாசகம் முழுமையுமாக சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.